ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் பார்க்கணும் அப்படின்னு வந்துடுறான். ஸோ அப்படியே வந்து நான் சும்மா ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணேன். ஸோ லீவ் ஆரம்பிச்சுங்களா அடவே இல்லை அப்படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஐடி கொடுத்துச்சுனேன். பிஆர் மட்டும் தான் புஷ் பண்ணுறாங்க, சிஎஸ் அப்படியே விட்டுருக்காங்க. நான் இப்போ இந்த சீசன் முடிஞ்சு புது சீசன் வந்தோன்னே நான் லாகின் பண்ணது அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே வந்துடுறான். மேட்ச் போடலாமா இல்லை சிஎஸ் ஆபியா? சரி சிஎஸ்ஏ போடு அப்படின்னு வந்துடுறான் போட்டாச்சு. ஸோ இந்த கேம் நாங்கள் முடியாது. ஸோ நாங்கள் எப்படி பார்க்கலாம். ஸோ வந்து நமக்கு கூட 4 பேர் வழக்கம் போல கிளாஸ்க்கும் அதே இது பார்த்தீங்களா அந்த சிம்பிள் அது இருக்க கொஞ்சம் ஏதாவது மாற்றி வாங்கிட்டீங்கன்னா அதை அப்படி மாற்றிக்கலாம் ரைட்டா. ஸோ கேம்ஸ் வந்து எனக்கு அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. அடிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கேம் சவுண்டோட கேட்குது. அதுதான் ஓகேங்களா. ஸோ டெய்லி 10 days 10 வீடியோஸ் ஓகேங்களா. ஆஃப் லீவ் முடிய வரைக்கும் தொடர்ந்து வீடியோஸ். அப்புறமா வழக்கம் போகலாம். வீடியோ போட மாட்டேன். அடிக்கிறாங்க அடிச்சிட்டான். ஓகே விடுங்க, அடிச்சிட்டான். ஸோ டீம்மேட் அடிச்சிடலாம். கிரேஜிக்கு சூப்பர்ரா. ஓகே அப்படியே என்ன ரிவ்யூ பண்ணி ஒரு ஆளை தம்பி வாடா இங்கே அவனே பைத்தியக்காரன் ஆகிட்டான். இருறான் ஃபஸ்ட்டு அதே ஒருத்தன் ரிவ்யூ பண்ணி விட. அப்புறமா என்ன ஏன்டா வா என்ன ரிவ்யூ பண்ணுற நீ என்ன ரிவ்யூ பண்ணுறா? ஓ இங்கே வந்துட்டான். இங்கே 2 பேர் இருக்காங்க. கிரேசி கில்லர் அடிச்சுவான். அடிப்பாரா கிரேசி கில்லர் போடு. எவ்வளோண்ணா டேமேஜ் கொடுக்கும் அவ்வளோதானா கொஞ்சம் அவனை சரி பரவாயில்ல. தமிழ் பேரா? ஓகே. ஸோ தமிழ் பேரான்னு நான் தெரில. ஆனால் தமிழ் பேர் தான் இருக்குது. புது மைக்கான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி ஸோ போனோன்னு கொஞ்சம் அடிக்க முடியாது. எனக்கு கன்னில் சுட்டா வேறு நான் பேச சவுண்டு கேட்காதுங்க. கன் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கேமிங்கில் போயிட்டு அந்த சவுண்டு பார்த்தீங்களா, சவுண்ட் எஃபெக்ட்ஸா அதானே எல்லாம் குறைச்சி விட்ருவோமா? செம ரொம்ப லோவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது போதும். பிகாஸ் வந்துடும் சவுண்டு வந்துடும் நம்மளுக்கு அதுவே டிஸ்டர்ப் ஆகும். ஒரு 20 செட்டிங்ஸ் மாற்றக்கலாம். இப்போ மைக் வர ஆன் பண்ணிட்டு இருக்கான். எல்லா மைக்கையும் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ரைட்டுங்க. கேம் சவுண்ட் இனிமேட்டுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ சவுண்டு ஃபுல்லாக குறைச்சிடும். கரெக்டாக இருக்கும். நம்ம வேணுன்னா ஏற்றிக்கலாம் கேம் சவுண்டு அப்புறமா ரைட்டா. ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஆட ஆரம்பிச்சிடலாம் ஒழுங்கா. ஸோ பேசிக்கிட்டே விட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வெறியான கேம் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட் கெஃபே அப்படின்னு ஒரு கேம் பார்த்தேன். ஸோ அது ப்ளே பண்ணலான் இருக்கேன். ஆண்ட்ராய்டில் ஏற்றி சும்மா விளாண்டு பார்த்தேன். கிராஃபிக்ஸ் அந்த அளவில் பிசி கேம் ஆக்சுவலி வந்துருந்துச்சு. சும்மா இதில் வந்துருந்துச்சு. நம்ம சும்மா வந்து ரொம்ப வருஷமாக எனச்சுன்னு நினைக்கிறேன். 2 years இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டை பார்த்தேன். பார்ட் 1 விளாண்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட். பட் ஆனால் அப்டேட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 தான் அப்டேட் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ ஏன் தெரில. நான் வந்து இதே வந்து நான் அப்டேட் பண்ணோன்னா விளையாடினேன். அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. அவ்வளோதான் வேறு லெவல் இதுங்க. ஒருத்தனை அடித்தாச்சு ஐட்டம். ஸோ வந்துட்டான். இது பண்ணேன் இந்த பார்ட் 2 அந்த கேமு நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அது ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் ஆனால் அது இப்போ இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். பிகாஸ் ஸோ இங்கே அங்கேக்கா ஒருத்தன் பார்த்துட்டேன். இங்கே மெதுவாக போய் அடிப்போம். ஸோ நம்மளும் அடி வாங்கிடக்கூடாது, அவனையும் அடிக்கணும். இங்கே தானே இருக்கான்.
எங்கடா? ஓ அடிச்சிட்டாங்களா இங்கேதான்? ஐயோ சரி விடுங்க. ஏதாவது லூட்டு ஏதாவது வச்சிருக்கியா? வா பாட்டு ஒரு லூட்டு இல்லை வந்துட்டேன். நம்மளை கூட மோசமாக இருக்கும். நம்மளே பரவாயில்லையாட்டி. ஓகே ஸோ அப்படியே வந்து நான் எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவோம். நம்மளுக்கு தானே வேலை. ஸோ கொஞ்சம் கேம் ப்ளே நல்லா பண்ணலாம் ஓகேங்களா. சிஎஸ் எனக்கு இப்போலாம் ரொம்ப பிடிக்குது எனக்கு தெரில. ஆனால் ஃபஸ்ட் ஐடி தாங்க சிஎஸ் புஷ் பண்ணி அந்த டைட்டில் எடுக்கணும். அது நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வெறியாக இருந்தீங்கன்னா தெரியும். அந்த 12 ஹீரோய்கிட்ட அடித்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் ஃபுல் ஹீரோயிக்குங்க ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இன்னும் சிஎஸ்ல மட்டும் தான் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. அதை மட்டும் அடிக்கணும்னு வைக்கிங்களா சொல்லலாம். அது வேறு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன், அப்படியே போயிடுவேன். டீம்மேட்ஸ்லாம் இங்கேயே வந்து தொலைகிறாங்க. என்ன பண்ணேன் போட்டு ஐயோ அங்கே ஒருத்தங்கிறான் பார்த்துட்டேன். அவ்வளோதான், வேற ஒரு நாக்கு போட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணி விட்றான். அவ்வளோதான்டா. அந்த பக்கம் அவன் டீம்மேட் இருக்கான் போல, அந்த பக்கம் போனான். ஐயோ ஓகே சி ஓசிங்க கெட்ட டேமேஜ். ஓகே ரிவ்யூ தான் அந்த ட்ரோனை போட்டுருக்காங்க. இங்கே மேலே ஒருத்தன் இருக்கானா போவோம் அப்படியே. ஸோ அட்ரா டீம்மேட்டு இருக்கானா? இங்கே இருக்கான் பாரு. அவ்வளோதான், வேற லெவலு. இவன் நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குதுங்க. வேற லெவல். ஐடிசிஎஸ்ஸு ஃபஸ்ட்டு என்னோட சொதப்பினாலும் அப்புறமா எப்படி அடித்தோம் அதுதான் சொல்லிட்டான். சூப்பர் போல் வாங்கிக்கலாம். எல்லாம் அதை ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஆர் ஜாலியாக இருந்துச்சு. அதை வச்சு அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம். நானே என் ஃப்ரெண்டு சும்மா அடிக்காமல் பீக்கில் போய் மாட்டிக்கிட்டோம். என்ன போனோம் செகண்ட் ஒன்றுல ஃபுல்லாக முடியல. நாங்கள் போய் பீயில் மாட்டிக்கிட்டோம். அப்புறமா தரமாக அங்கே இப்போ செஞ்சு விட்டோம். 7 கில்லு அவன் 5 கில்லு வைக்கிங்க. தரமாக கேம் பிளே. நம்ம ஒரு ஃப்ரெண்டோட விளாண்டுருந்தோம். அந்த கேம் பிளே வந்து நான் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இருந்தால் எடுத்து போடுறேன், சேவ் பண்ணி வாய்ஸ் ஒரு கொடுத்து. நாங்கள் சும்மா ஃபன்னாக விளாண்டுருந்தோம். இது அப்புறமா டெலிட் பண்ணிடுவேன் வைக்கிங்களா லீவ் முடிஞ்சோன்னா. நான் பழைய கேம் பிளேஸ் நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ரெடி பண்ணி மேக்ஸிமம் வச்சுருப்பேன். அந்த எடிட் பண்ணி பாதி நிற்கும். அதுவே ஃபுல்லாக எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ அங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே ஓசிங்க டே ஓசி அடிக்கிறான். ஏய் சி ஸோ இது வேறங்க. ஆளோட்டை போட்டு விடுங்க. ஆனால் அது சுற்றி இனிமையாக இருக்காங்க. ஏய் இருறா ரிவியா அர்றா அவ்வளோதான்டா. ரீவ் பண்ணுறேன். மொத்தமாக அடிச்சிட்டாங்க. வேற ஸோ இந்த ஆளை விட்டு போட்டு தொலைங்கடி இல்லைங்கய்யா. ஓ ஃபேனை போடாமல் இருக்காதீங்களா. ஸோ இந்த கேம் பிளே முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கே வந்து எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு கேம் பிளே வந்துடணும். ஏன் எடிட் பண்ண மாட்டேன் வைக்கிங்க. இந்த கேம் இப்போ ஒய்ஃபை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நெட்டு வேணாலும் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி கூட ஒரு 2000p வச்சு ஒரு 2000 பிரிண்ட் வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். பாருங்க செம்ம கிளியராக இருந்துச்சு. நான் செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிரிண்ட் நான் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நான் போடலான் இருக்கேன். பார்த்தா ஷார்ட்ஸ் போட்டால் ரீச்சே ஆகலை. என்னன்னு தெரில, சப்போர்ட்டே இல்லை. அப்படி போட்டோன்னே 200-300 வியூஸ் கிட்ட டப்புன்னு தொடும். இங்கே நம்ம வந்து நான் சேனல் கொடுக்கலாம். இதுதான் ஒருத்தன் இருக்கான். ஸோ ஓகேங்க, இங்கே தாங்க இருக்கான். வேற லெவலு. நம்ம தான் மீட்டி வரலாம் சும்மா நான் சொன்னாங்க. ஒத்தாள் எங்கே இருக்கான்? டீம்மேட்டை அடிச்சுவானா? இதே இந்த கிலோ மட்டும் விட்டுவிட்டா கண்டென்ட் நல்லா இருக்கும்டா. இப்படிதான் இங்கே இருக்கான்.
இங்கே தான். அவ்வளோதான். பூயா. தேங்க்ஸ் வாட்சிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல தேங்க்ஸ் வாட்சிங் பை.